Hello everyone, வணக்கம் and welcome to Mom of Joe Chris. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மலபார் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மலபாரில் பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டன் ப்ளூம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupees நீங்கள் 1000 பே பண்ணலாம், 1500 ஒரு 2000 இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலும் பே பண்ணலாம். இதுக்கு வந்து அந்த அமௌண்ட் கட்டி 11 months கழிச்சு நம்மளுக்கு வந்து 18% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ரீ கொடுப்பாங்க. இது அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். நகை எடுக்க போகிற டைமில் கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த நீங்கள் கட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த டைமில் எவ்வளோ கோல்டு அக்யூமுலேட் ஆகிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1000 rupees கட்டுறோம். எவ்வளோ நாள்னா 11 months கட்டுறோம். அப்போ நம்ம 11,000 rupees 11,000 ரூபாய் கட்டியிருப்போம். இந்த 11,000 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கமோ அன்னைக்குள்ளே கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவீங்க. உங்களுக்கு அதுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கிடைக்கும். ஸோ 1000 rupees கட்டுறோம், 11 months கட்டுறோம், 11,000 rupees வரும். ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு இந்த 11,000 rupeesக்கு உங்களுக்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ அதுக்கு 18% டிஸ்கவுண்ட். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் வாங்க போகிற டைமில் கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான். சப்போஸ் கோல்டு ரேட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட். இதே கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் லாஸ் தான் ஆகும். இதே அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ. ஸோ கோல்டன் க்ளோ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 11 months ஸ்கீம் தான். அதே மாதிரி 1000 rupeesலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து வெயிட் பேஸ்டு ஸ்கீம். ஸோ இந்த மாதம் 1000 rupees கட்டுறீங்கன்னா இந்த 1000 rupeesக்கு எவ்வளோ கோல்டோ அது ஆட் ஆகும். இதே மாதிரி ஒரு மாதமும் 11 months அந்த கோல்டு ஆட் ஆகும்போது சப்போஸ் இடையில இன்பிட்வீன் உங்களுக்கு ரேட்டு கூடினாலோ குறைஞ்சாலோ உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 3வது மாதம் கெட்டும்போது கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்கள் தங்கம் வாங்குகிற டைம் வரைக்கும் அது வெயிட் பண்ணாமல் மாதம் சேவ் பண்ணி வச்சு இதுக்குமே உங்களுக்கு 14% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கீம் தான் மலபார் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸில் இருக்குது. இன்னொரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஸ்கீம். ஒன் டைம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு 11 months கழிச்சு, அதாவது இப்போ உங்கள் கையில் பல்காக ஒரு 1 lakh வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்றைக்கி போய் மலபாரில் இன்னைக்குள்ள ரேட்டுக்கு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்குள்ள ரேட்டுக்கு 1 lakhக்கு எவ்வளோ தங்கமோ அந்த தங்கத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 11 months கழிச்சு நீங்கள் 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயோட நீங்கள் அந்த கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். பல்க் அமௌண்ட் இருக்கும்போது உடனே போய் கோல்டு எடுத்து வேஸ்டேஜோ டிஸ்கவுண்ட்டோ வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் 11 months வரைக்கும் வெயிட் பண்ணி 18% ஃப்ரீ வேஸ்டேஜ் ஃப்ரீயோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் லாஸ்ட் டைம் சிட்டு போட்டு நான் மலபாரில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஜுவல். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் மலபார் கோல்ட் ஷீட்டில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மலபார் கோல்டு பற்றி இவ்வளோ பேசுகிறேனே நான் மலபார் கோல்டில் சிட்டு போட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கரண்ட்டாக நான் ஒரு சிட்டு போட்டுட்ருக்கேன். 5,000 rupeesக்கு நான் வந்து சிட்டு போட்டிருக்கேன். ஸோ 5,000 rupeesக்கு சிட்டு போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் மந்த்க்கு மட்டும் இதில் வந்து பே பண்ணியிருக்கேன். நான் இந்த சிட்டு ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் மந்த், போன மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்ட் ரேட் வந்து 6,535 rupees. நான் 5,000 rupeesக்கு சிட்டு பே பண்ணுறேன். ஸோ எனக்கு அக்யூமுலேட் ஆன கோல்டு வந்து 0.765 gram. ஸோ இதே மாதிரி மந்த்லி ஆட் ஆகும். நான் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்கீம் இதிலே போட்டிருக்காங்க கோல்டன் க்ளோ.
அதாவது கிராமில் வெயிட் பேஸில் சேவ் ஆகிற ஸ்கீம். ஸோ இதுதான் என்னோட பாஸ்புக். ஸோ நீங்களும் பெனிஃபிட் ஆகணும், உங்களுக்கும் மலபார் சிட் ஸ்கீம் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கீம் வர்த்துன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் போய் விசாரிச்சுட்டு மலபார் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 18 monthsக்கு வந்து கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்னுமே ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் இந்த கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டுனா நம்ம யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம், நம்மளுக்கு ஒரு தேவைக்கு நம்ம போய் அடகு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நல்ல கடையில் போய் விசாரிச்சுட்டு எந்த கடை பெஸ்ட்டோ அந்த கடையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.